Hello everyone. இந்த வீடியோல நாம SSC CG 2025ல கேட்ட ரீசனிங் क्वेश्चंस 25 பார்க்க போறோம். First question, select the related word from the given alternatives. Watt power, Pascal watt. இது என்ன ரிலேஷன்ல இருக்கு? Power watt. SI unit of power is watt. SI unit of power வந்து watt. அப்ப Pascal எதோட யூனிட்? Unit of pressure தான் Pascal. அப்ப pressure the answer. Next question. Select the letter cluster from among the given options that can replace the question mark. இப்போ ஒரு சில பேட்டர்ன்ல சில லெட்டர் கிளஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நெக்ஸ்ட் என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்போ இது என்னென்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஏபிசிடியில் பொசிஷனல் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, 26 ஆல்ஃபபெட்ஸ். இது எல்லாத்துக்கும் ஒரு பொசிஷனல் வேல்யூ இருக்கும். இப்போ இந்த பொசிஷனல் வேல்யூஸ் வந்து வச்சு இதை சால்வ் பண்ணலாமான்னு பார்க்கலாம். இப்போ சி வந்து 3, ஜி வந்து 7, இது வந்து 11. ஜி 7, 11, 15. அப்போ கே வந்து கேவோட வேல்யூ 11, ஓ 15, எஸ் 19, ஓ 15, எஸ் 19, இது வந்து டபிள்யூ வந்து 23. இந்த பேட்டர்னில் இருக்குது. இப்போது இது என்ன பேட்டர்னில் இருக்குது? 3 + 4, 7 + 4 11, அப்புறம் 7 + 4 11, 11 + 4 15. இந்த மாதிரி ஆர்டரில் +4 + 4ன்னு இருக்குது. 11 + 4 15. இப்போ அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து இங்கே வந்துடுது. 11 + 4 15, 15 + 4 19. அதே மாதிரி 15 19 இங்கே வந்துட்டு 15 + 4 19, 19 + 4 23. இந்த பேட்டர்னில் தான் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது அடுத்தது என்ன வரும் நெக்ஸ்ட் பேட்டர்னில்? இந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் இங்கே வந்துடும். 19 23. 23 + 4 என்ன வரும்? 26 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ 26th வேர்டுக்கு அப்புறம் என்ன வரும்? திருப்பி ஃபர்ஸ்ட்ல இந்த ஏபிசிடி. அப்போ ஏ வரும் இந்த இடத்துல 1. இப்போ என்ன ஆப்ஷன் வருது? 19 வந்து எஸ், 23 வந்து டபிள்யூ, ஏ 1 வந்து ஏ. SWA தான் ஆன்சர். இந்த பொசிஷனல் வேல்யூஸை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Select the letter cluster from among the given options that can replace the question mark. போன சம் மாதிரியே தான் இந்த சம்மும். இப்போது MIN, NJM, OKL, PLK. இதுக்கு அடுத்தது என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இதுவும் போன பேட்டர்ன் மாதிரியே இருக்குது. இப்போ இதோட பொசிஷனல் வேல்யூஸ் வச்சு பார்ப்போம். M வந்து 13, I 9, N 14, நெக்ஸ்ட் N 14, J 10, M 13, O 15, K 11, L 12, P 16, L 12, K 11. இப்போ இந்த பேட்டர்னில் இருக்குது. இதை பார்த்தா எப்படி இருக்குது? 13 14 15 16, 9 10 11 12, 14 13 12 11. இது வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸிங் ஆர்டரில் போயிட்டுருக்கு. அப்போ வந்து இது 16 17 வரும். இதுவும் அப்படி தான் 9 10 11 12 13. இது அப்படியே டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. 14 13 12 11 10. இப்போது இந்த வேல்யூஸ்க்கு ஈக்குவலண்ட்டான ஆல்ஃபபெட் என்ன? இந்த பொசிஷனல் வேல்யூஸ்க்கு ஈக்குவலண்ட்டான ஆல்ஃபபெட் Q17, 13 வந்து M, 10 வந்து J. QMJ the answer. The letter cluster from among the following among the given options that can replace the question mark. So BRF, EUH, HXJ, KAL. இந்த இதில் இருக்குது. இதோட பொசிஷனல் வேல்யூஸ் எழுதி பார்ப்போம். B2, R18, F6, E5, 21, 8, H8, 24, 10, 11, 1, 12. இதை பார்த்தா இப்போ எப்படி இருக்கு? +3 +3 +3 +3 +3 +3. இது வந்து +2 +2 +2. +3ல் பார்த்தா இப்போ 8 + 3 11, 11 + 3 14. இதுவும் 3 3 இருக்குது 4. ஏன்னா இது 25 26, அதுக்கப்புறம் 27 கிடையாது. ஆல்ஃபபெட் 26 தான், அதனால 1 திருப்பி வந்துடும். இப்போ 1 + 3 4. இது 2 2 ஆட் பண்ணியிருக்காங்க. 6 8 10 12
14. அப்போ என்ன வரும்? N D N என்ன கரெக்ட் ஆன்சர். Fifth question same pattern. W இதே தான். Select the letter for cluster from among the given options that can replace the question mark. W is a WT, WVOH, WRGV, WNYJ. இதுக்கு அடுத்தது என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. WZ. இப்போ நம்ம பொசிஷனல் வேல்யூஸ் போட்டு பார்ப்போம். Wக்கு வந்து 23, 26, 23, 20, 23, 22, 15, 8. இப்போ இதோட பொசிஷனல் வேல்யூஸ் எல்லாம் எழுதிட்டோம். இது என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கோம்? இது ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாக 23 வருது. அப்போ இங்கேயும் 23 வரும். அடுத்தது 26, 22, 18, 14. இதை பார்த்தா -4, -4, -4ன்னு வருது. அப்போ இங்கேயும் -4 பண்ணால் 10. இது வந்து 23, 15, 7, 25. இப்போ -8, -8. 23 -8, 15. 15 -8, 7. 7 -8 பண்ணால் 7லேருந்து -8 பண்ணால் என்ன வரும்? 1. இது இப்போ 7th டேர்ம் G, இதுலேருந்து -8 டேர்ம்ஸ் பண்ணும். இப்போ பண்ணால் 1, 2, 3, 4, 5, 6, அதுக்கப்புறம் 7, 8. இது முடிஞ்சிருது ஏயோட. அதனால திருப்பி Z வரும். Zக்கு வந்தால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8th டேர்ம் வந்து Y. Yயோட பொசிஷனல் வேல்யூ 25 அப்படி போட்டிருக்கோம். அப்போ 25 - 8 என்ன வரும்? 17. இப்போ இந்த பேட்டர்ன் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கு? ஆல்டர்னேட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கு. 20 + 2 22, 8 + 2 10. அப்போ 22 + 2 24. இப்போ இதோட ஈக்குவலண்ட் ஆல்ஃபபெட்டிக்கல் வேல்யூ என்ன? W, J, Q, X. இதுதான் ஆன்சர். இப்போ சேம் பேட்டர்னில் இன்னொரு கொஷின். MCFI, NEKP, OGPW, PIUD. இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். வாட் கம்ஸ் நெக்ஸ்ட்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதோட பொசிஷனல் வேல்யூஸ்லாம் எழுதலாம். Mக்கு 13, 3, 6, 9, 14, 5, 11, 16. Oக்கு 15, Gக்கு 7, Pக்கு 16, 23, 16, 9, 21, 4. இப்போ இதுக்கு அடுத்தது என்ன வரணும்னு பார்க்கலாம். இதெல்லாம் எப்படி வருது? இன்க்ரீஸிங் ஆர்டர் 13, 14, 15, 16, இப்போ 17. இது +2 +2 +2 ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ 11. இது +5 +5 +5 ஃபார்மேட்டில் இருக்குது. +5 26. இந்த லாஸ்ட் ஒன் வந்து +7 +7 +7ல் இருக்குது. 24, 25, 26, 1, 2, 3, 4 வந்துடுது. 4 + 7 11. இப்போ இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஆல்ஃபபெட்டிக்கல் வேல்யூ என்னென்னா Q, K, Z, K. QK, ZK. The answer. Find the options that best completes the analogy. AG, IO, CM என்ன? இந்த ரெண்டு டேர்ம்ஸும் ஏதோ ஒரு விதத்தில் ரிலேட் ஆகிருக்கு. அதேமாதிரி சிஎம்க்கு ரிலேட் ஆகிற டேர்ம் என்ன? இப்போது ஏ வந்து என்ன? 1, G 7. ஐ வந்து ஐயோட பொசிஷனல் வேல்யூ 9. இது வந்து 15. இது வந்து +8 +8 அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ சிஎம்க்கு பண்ணால் சிஎம்முக்கும் அதே சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்க்கணும். சி வந்து பொசிஷனல் வேல்யூ 3, எம்மோட பொசிஷனல் வேல்யூ 13. C + 8 11, 13 + 8 வந்து 21. அப்போ என்ன வரும்? KU தான் ஆன்சர். இப்போ இதை பார்த்தோன்னா டைம் செகண்ட் டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் டேர்மோட ஏதோ ஒரு விதத்தில் ரிலேட் ஆகிருக்குன்னா அதே மாதிரி இது எந்த விதத்தில் ரிலேட் ஆகிருக்கோ அதே பேட்டர்னில் இது ரிலேட் ஆகிற வேர்டை கண்டுபிடிக்கணும். இப்போது செகண்ட் டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் டேர்மோட ஏதோ ஒரு வகையில் ரிலேட் ஆகிருக்கு. அதே மாதிரி அனாலஜியை ஃபாலோ பண்ணி இதுவும் வரும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ டைமோட பொசிஷனல் வேல்யூ 20, 9, 13, 5. இப்போ விஜே அதுக்கு வந்து 22, 10, 15, 7. இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? இது வந்து +2 +1 +2 +2 அப்படி இருக்குது. இப்போ அதேமாதிரி வேர்டுக்கு பார்த்தோன்னா வேர்டோட பொசிஷனல் வேல்யூ எழுதுனா 23, 15, 18, 4. இதுக்கு +2 +1 +2 +2 +2 எழுதுனா என்ன வரும்? 23 + 2 24, 25. 15 + 1 வந்து 16, 18 + 2 20, 4 + 2 6.
இதோட ஈக்குவலண்ட் ஆல்ஃபபெட் வேல்யூ Y P T F. YPTF இதான் ஆன்சர். இப்போது இந்த ரெண்டு டேர்மும் ஏதோ ஒரு வகையில் ரிலேட் ஆகிருக்கு. அதே சேம் பேட்டர்ன் தான் இதுவும் ஃபாலோ பண்ணியிருக்கு. இப்போது இதை பார்த்தா என்ன தோணுது, இதுக்கும் என்ன ரிலேஷன்? இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணால் READING ரீடிங். அப்போது இது அப்படியே அதே சேம் பேட்டர்ன் தான் இதுவும் ஃபாலோ பண்ணும். அப்போ இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணால் SOLUTION சொல்யூஷன்னா ஆன்சர். இதுவும் அதே தான், இதுவும் அனாலஜி. இந்த செகண்ட் டேர்மு ஃபர்ஸ்ட் டேர்மு ஏதோ ஒரு வகையில் ரிலேட் ஆகிருக்கு. அதே மாதிரி இதுக்கும் சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும். இதுவும் ஃபோர்த் டேர்மு சேம் பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். அது என்னென்னு பார்க்கலாமா? இப்போ இதை எழுதலாம், ஈக்குவல் அண்ட் பொசிஷனல் வேல்யூ எழுதலாம். ஏக்கு 1 25 18 18 10 3. இப்போ கேட்டலுக்கு எழுதுனா என்ன வரும்? 3 1 20 20 12 5. இது ரெண்டும் எப்படி ரிலேட் ஆகிருக்கு? +2 +2 எல்லாமே +2 தான். +2 18 +2 18 +2 10 +2 3 +2 எல்லாமே +2 வந்திருக்கு. அதே மாதிரி எண்ணுக்கு பார்த்தா 14 3 16 4 3 1 18 5 16 +2 18 4 +2 6 5 1 +2 3 18 +2 20. இதுக்கு ஈக்குவலண்ட் ஆல்ஃபபெட்டிக்கல் வேல்யூ PERFECT. Perfect the answer. Group of 3 numbers or symbols is given in each option. Identify the group that does not follow the same pattern as others. இதில் வந்து நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு மட்டும் மற்றதோட பேட்டர்னை ஃபாலோ பண்ணாமல் இருக்குது. அது என்னென்னு பார்க்கணும். K11 I9 G7 இதெல்லாம் பார்த்தா ஆல்ஃபபெட் வேல்யூ அதோட ஈக்குவல் அண்ட் பொசிஷனல் வேல்யூ இருக்குது. K11 I9 G7 அப்படி இருக்குது. M13 K11 I9. ஸோ எல்லாத்துக்குமே அதோட ஈக்குவலண்ட் ஆல்ஃபபெட்டிக்கல் வேல்யூ அதோட ஈக்குவலண்ட் பொசிஷனல் வேல்யூ தான் எல்லாத்துலேயுமே இருக்குது. N14 K11 H8 இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. வேறு என்னென்னு பார்க்கலாம். K11 - 2 9 9 - 2 7 13 - 2 11 11 - 2 9 15 - 2 13 13 - 2 11 14 - 2 12. இந்த தான் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணல. 12 - 2 10 இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதுதான் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணல. இதுதான் ஆன்சர். Each of the letters in the word student is arranged in alphabetical order. How many letters are there in the English alphabetical series between the letter that is second from the left and the one that is fourth from the right in the new cluster formed? First இதில் student அப்படிங்கிற the is arranged in alphabetical order. ஸ்டூடெண்ட்டுங்கிற இந்த வேர்டை நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணணும். ஸ்டூடெண்ட் இந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால் ஃபர்ஸ்ட்டு D வரும். DENSTTU. இதில் how many letters are there in the English alphabetical series between the letter that is second from the left? Second from the left na E and the one that is fourth from the right 1 2 3 4 fourth from the right na S. இதுக்கு நடுவில் உள்ள ஆல்ஃபபெட்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நியூ கிளஸ்டர் ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுக்கு நடுவில் உள்ள ஆல்ஃபபெட்ஸ் ஈக்கும் எஸ்ஸுக்கும் உள்ள நடுவில் உள்ள ஆல்ஃபபெட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஈக்கு அப்புறம் FGH. இதுக்கு நடுவில் எவ்வளோ ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. இதுதான் ஆன்சர். இப்போ வாட் கம்ஸ் நெக்ஸ்ட்? 3 12 7 16 11 20 15. இது என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கு? ஆல்டர்னேட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கு. 3 + 4 7 7 + 4 11 11 + 4 15. அதே மாதிரி இங்கே 12 + 4 16 16 + 4 20. அப்போ 20 + 4 24 தான் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஆட் ஒன் அவுட்? இது 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று மட்டும் இது இந்த 3 குரூப்பில் வரல. சம்திங் ஆடாக அது மட்டும் ஆடாக இருக்குது. அது என்னன்னு பார்க்கணும். இது எல்லாம் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கு?
235 இது prime number. 11, 13, 17 prime number. 7, 19, 23 prime number. 4, 6, 8 தான் prime number இல்லை. அதனால இதான் ஆப்ஷன். இதுதான் ஆன்சர். இதில் ஆட் ஒன் அவுட் கண்டுபிடிக்கணும். Which of the following is the odd one out? 2, 3, 5, 7, 11, 13, 17, 20. இது எல்லாமே இதை பார்த்தாலே தெரியுது இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். 2, 3, 5, 7, 11, 13, 17. இதில் ப்ரைம் நம்பர் இல்லாதது 20 தான். இப்போ 20 தான் ஆன்சர். Next question, if hash equal to multiplication at equal to minus dollar sign equal to plus, then evaluate 9 hash 2 at $3.1. இதை இந்த சிம்பிள்ஸ்க்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி இதை எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது இதை பண்ணால் 9 into 2 at minus $3 வந்து ப்ளஸ் 1. போட்மாஸ் ரூல் பண்ணி என்ன ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணும். 18 minus 3 plus 1. 18 plus 1 19. 19 minus 3 equal to 16. 16 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் ஐடென்டிக்கல் டு த அட்ரஸ் கிவன். கீழே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஐடென்டிக்கலாக இருக்குது. அதே மாதிரி எக்ஸாக்ட்லி சேமாக இருக்க கீழே இருக்க ஆப்ஷன்ஸில் எது அதுக்கு எக்ஸாக்ட்லி சேமாக இருக்குன்னு பார்க்கணும். நீரல் குப்தா 102 சில்வர் ஓக்ஸ் செக்டார் 12 நொய்டா 2010 201 இதில் 4 ஆப்ஷனில் எது அப்படியே சேமாக இருக்குது, அப்படியே ஐடென்டிக்கலாக இருக்குது, எல்லாமே பார்க்கணும். நீனல் குப்தா 102 சில்வர் ஓக்ஸ் செக்டார் 12 நொய்டா 20101. ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாக்ட்லி சேமாக இருக்குது. செகண்ட் ஒன் பார்த்தா மீனல் குப்தா 102 இதெல்லாம் சேமாக இருக்குது. சில்வர் ஓக்ஸ் செக்டாருக்கு பக்கத்தில் ஹைஃபன் இருக்குது, அது கிடையாது, அதனால செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. மீனல் குப்தா 102 சில்வர் ஓக்ஸ் செக்டார் 12 நொய்டாவுக்கு பக்கத்தில் இல்லை, அதனால தேர்ட் ஆப்ஷனும் கிடையாது. மீனல் குப்தா 102 சில்வர் ஓக்ஸ் செக்டார் 12 நொய்டா 2010302. இங்கே நம்பர் மாறி இருக்குது, இப்போ இதுவும் கிடையாது. இதுதான் எக்ஸாக்ட்லி சேமாக இருக்குது ஆப்ஷன் 1, அதனால் ஆப்ஷன் 1 தான் ரைட் ஆன்சர். கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் அட்ரஸஸ் ஆர் ஐடென்டிக்கல் டு ஈச் அதர். இதில் ஏதாவது ரெண்டு அட்ரஸ் சேமாக இருக்கும், அது என்னென்னு பார்க்கணும். எது ரெண்டு அப்படியே எக்ஸாக்ட்லி ஐடென்டிக்கலாக இருக்குது, எந்த சிம்பிள்ஸோ எதுவுமே கேரக்டர்ஸ் எதுவுமே மாறாமல். அர்ஜுன் மேக்தா A101 எமரால்ட் டவர்ஸ் சூரத் 39500. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 1 and 2 இது ரெண்டும் சேமாக இருக்கான்னு பார்க்கலாம். அர்ஜுன் மேக்தா A101 எமரால்ட் டவர்ஸ் சூரத் 3950001. நெக்ஸ்ட் ஒனில் அர்ஜுன் மேக்தா A101 எமரால்டு டவர், இங்கே மேலே டவர்ஸ்ன்னு இருக்குது, டவர்னு இருக்குது. அப்போ இந்த ரெண்டும் 1 and 2 ஐடென்டிக்கலாக இல்லை. 1 and 3 பார்க்கலாம். அர்ஜுன் மேக்தா A101 எமரால்ட் டவர்ஸ் சூரத் 3950001. அர்ஜுன் மேக்தான்னு இல்லை, எம்னு வருது, MA101. அப்போ 1 and 3யும் ஐடென்டிக்கலாக இல்லை. 2 and 4 பார்க்கலாம். அர்ஜுன் மேக்தா A-101 எமரால்ட் டவர் சூரத் 3950001. அர்ஜுன் மேக்தா A101 எமரால்ட் டவர் சூரத் 3950001. இப்போ இது சேமாக இருக்குது, ஆன்சராக இருக்கணும். எதுக்கும் 3 and 4 செக் பண்ணிக்கலாம். அர்ஜுன் A101, இது அர்ஜுன் மேக்தா A101, அப்போ இதுவும் கிடையாது. அப்போ 2 and 4 தான் ரைட் ஆன்சர். A group of 3 numbers or symbols is given in each option. Identify the group that does not follow the same pattern as the others. இதில் குரூப்பாக 3 numbers or symbols கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஆப்ஷன் மட்டும் மற்ற ஆப்ஷன் ஃபாலோ பண்ணுற பேட்டர்னை ஃபாலோ பண்ணல. என்னன்னு பார்க்கலாமா? ஏபிசி அப்போ வந்து ஏயோட பொசிஷனல் வேல்யூ வந்து 1, பியோட பொசிஷனல் வேல்யூ 2, சியோட பொசிஷனல் வேல்யூ 3. அதே மாதிரி வரிசையாக கான்சிக்யூட்டிவாக இருக்குது ஏபிசின்னு சிம்பிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். டிஇஎஃப் இதுவும் வரிசையாக இருக்குது, கான்சிக்யூட்டிவாக இருக்குது. டியோட பொசிஷனல் வேல்யூ 4, இயோட பொசிஷனல் வேல்யூ 5, எஃபோட பொசிஷனல் வேல்யூ 6. ஜிஹெச்ஐ இதுவும் வரிசையாக இருக்குது, 7, 8, 9 அதோட பொசிஷனல் வேல்யூஸ் கரெக்டாக இருக்குது. அடுத்தது ஜேகேஎல் 10, 11, 12 கான்சிக்யூட்டிவாக இருக்குது. 1 அதோட பொசிஷனல் வேல்யூஸ் கரெக்டாக இருக்குது. கேயோட பொசிஷனல் வேல்யூ 11, எல்லோட பொசிஷனல் வேல்யூ 12. இப்போ வேறு என்ன சிம்பிள்ஸ் வச்சு பார்த்தா அட்டு ஹேஷு இது எல்லாத்துலேயுமே சிம்பிள்ஸ் எல்லாம் டிஸ்டிங்க்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் இருக்குது. ஸ்டார்,
ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இதில் அண்டர்ஸ்கோர் அட் சேம் சிம்பிள் வருது. இது மட்டும்தான் இது மாதிரி இருக்குது, மற்றதெல்லாம் வேறு மாதிரி டிஸ்டிங் சிம்பிள்ஸ் வச்சுருக்கு. அப்போ இது மட்டும்தான் இந்த இதில் வேறு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது. அதனால் 4th ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர். இப்போ ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. A இஸ் ஃபேஸிங் நார்த், B இஸ் சீட்டட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் A, who is sitting immediately to the left of B. இப்போ A இஸ் ஃபேஸிங் நார்த், A இருக்குது ஃபேஸிங் நார்த், B இஸ் சீட்டட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் A. A நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்கு, செகண்ட் டு த ரைட் ஆஃப் A B இருக்குது. அப்போது பியோட இமீடியட் லெஃப்டில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். த பர்சன் சீட்டட் டு த இமீடியட் ரைட் ஆஃப் A. இமீடியட் ரைட் ஆஃப் ஏக்கு இமீடியட் ரைட்டில் என்ன இருப்பாங்களோ அவங்க தான் பியோட இமீடியட் லெஃப்டில் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் பி வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணிச்சுன்னா பியோட இமீடியட் லெஃப்டில் ஏயோட இமீடியட் ரைட்டில் இருக்கவங்க இருப்பாங்க. பட் பி என்ன ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலை. பி சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருந்துச்சுன்னா பியோட இமீடியட் லெஃப்டில் இந்த இடத்துல இருக்கிறது தான் வரும். இந்த இடத்துல யார் இருக்காலோ அவங்க தான் வருவாங்க. அப்போ என்னன்னு தெரியாது, அதனால இந்த ஆப்ஷன் கரெக்டானு தெரில. அப்புறம் பர்சன் சீட்டட் ஆப்போசிட் டு ஏ, ஆப்போசிட் டு ஏ வந்து வராது. த பர்சன் சீட்டட் டு தி இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஏ, இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஏ இதுவும் கிடையாது. இப்போ வந்து பி நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருந்துச்சுன்னா இந்த இது, பி சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருந்துச்சுன்னா பியோட இமிடியேட் லெஃப்டில் இங்கே உள்ளது வரும். ஆனால் ஏயோட லெஃப்டில் உள்ளது வராது. அப்போ இது என்னன்றதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ cannot be determined the answer. ராணி said the man in the photo is my mother's son-in-law. ராணி சொல்கிறா இந்த ஃபோட்டோவில் இருக்க ஆள் வந்து எங்கள் அம்மாவோட மருமகன். அப்போ ராணிக்கு அவர் என்ன வேணும்? இப்போ மேலே இப்படி எடுத்து எழுதலாம், ஃபீமேலை ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம், ஜென்ரேஷன் கேப்பை இப்படி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை இப்படி எடுத்துக்கலாம், சிப்ளிங்ஸை இப்படி. ராணி இருக்கா, ராணி வந்து said that the man in the photograph is my mother's. ராணியோட அம்மா, ராணிஸ் மதர்ஸ் சன்-இன்-லா. ராணியோட மதருக்கு சன்-இன்-லானா ராணிக்கு ஹஸ்பண்ட். அந்த மேன் வந்து ராணியோட அம்மாவுக்கு சன்-இன்-லா அப்படின்னா இவங்களோட சன்-இன்-லானா ராணியோட ஹஸ்பண்ட் தான். அப்போ ராணிஸ் ஹஸ்பண்ட் தான் ஆன்சர். Pointing to a man, a woman said his mother is the only daughter of my father. The man, அவனோட mother, that man's mother is the only daughter of my father. என்னோட father, my father அவரோட ஒரே பொண்ணோட பையன்தான் இந்த பையன். மை ஃபாதரோட ஒரே பொண்ணு யாரு? ஹிஸ் ஒன்லி டாட்டர்னு சொல்லிட்டாங்க. ஒன்லி டாட்டர்னா அப்போ அந்த விமன். அப்போ மைன்னு சொல்கிறது இந்த லேடி தான். அப்போ இந்த விமனுக்கு அந்த மேன் என்ன வேணும்? சன். இவங்களோட சன் தான் அவன். பாயிண்டிங் டு எ விமன், ஜான் சேஸ் ஷீ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் மை அங்கிள்ஸ் ஒன்லி சன். ஒரு விமனை பார்த்து ஜான் சொல்கிறான், ஒரு விமனை பார்த்து சொல்கிறான் ஷீ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் மை அங்கிள். அங்கிள்னா யார்? இப்போ உங்கள் அம்மா இல்லை அப்பாவோட ஏதோ ஒன்று, அம்மா இல்லை அப்பா, அவங்க அப்பாவோட தம்பி அங்கிள், ஜான்ஸ் அங்கிளோட ஒன்லி சன், அங்கிள் சன்னோட ஒய்ஃப், அப்போ கசினோட ஒய்ஃப். அப்போ அந்த லேடி ஜானுக்கு என்ன வேணும்? சிஸ்டரா? இல்லை. கசின்? இல்லை. அங்கிளோட பையனோ பொண்ணோ தான் கசின். சிஸ்டர் இன்லா? ஆமாம், கசினோட ஒய்ஃபு. அப்போ வந்து சிஸ்டர் இன்லா தான் ஆன்சர். எ மேன் செட் மை மதர்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் ஒன்லி சன் இஸ் த ஃபாதர் ஆஃப் யுவர் சிஸ்டர்ஸ் பிரதர். ஒரு மேன்
சொல்கிறான். அவனோட அம்மாவோட, இந்த மேனோட அம்மா, மேன்ஸ் மதர், ஹஸ்பண்ட், அவங்களோட ஹஸ்பண்ட். மை மதர்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் ஒன்லி சன். மை மதர்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் ஒன்லி சன்னா அப்போ இவன் தான், அந்த மேன் தான். இஸ் த ஃபாதர் ஆஃப் யுவர் சிஸ்டர்ஸ் பிரதர். யுவர்னு ஒருத்தனை சொல்கிறானே, அந்த யுவரோட சிஸ்டர்ஸ் பிரதர், அவனோட ஃபாதர் தான் இந்த மேன். சிஸ்டர்ஸ் பிரதரோட ஃபாதர் தான் அந்த மேன். ஹவ் இஸ் த மேன் ரிலேட்டட் டு யூ? இப்போ உன்னோட சிஸ்டர் பிரதருக்கு அவன் ஃபாதர்னா அப்போ இவனுக்கும் ஃபாதர் தானே. அப்போ ஹவ் இஸ் த மேன் ரிலேட்டட் டு யூ? ஃபாதர். செலக்ட் த ரிலேட்டட் வேர்ட் ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். மெக்காங், டிபெட், அமேசான். மெக்காங் வந்து ஒரு ரிவர். மெக்காங் ஆரிஜினேட்ஸ் இன் டிபெட். அதே மாதிரி அமேசான் ரிவர் எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னா பெரு. இதான் ஆன்சர். தேங்க்யூ. இதே மாதிரி வேறு சில கொஷின்ஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.